என்ன நடவடிக்கை எடுக்க போறோம்ன்றத மட்டும் சொல்லுங்க. அதிகமான மழைனால இந்த எண்ணூர் பகுதியிலிருந்து நிறுவனங்கள் எண்ணெய் கழிவு கடல்ல நீர்ல கலந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆய்வு செஞ்சிருக்கிறோம். தலைமைச் செயலர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. முதல் பணி இருக்கக்கூடிய இந்த ஆயில் ஸ்பில்லேஜ் அதை ரிமூவ் பண்றதுக்கு நம்முடைய அரசு அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 5-6 நாட்கள்ல முதல் கட்டமாக இந்த மேல இருக்கக்கூடிய ஆயில் அனைத்தும் ரிமூவ் செய்யப்படும். பொதுமக்களும் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. பிறகு திருப்பி இந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும். முதலமைச்சர் இங்க அமைச்சிருக்கிறாங்க. பொதுமக்கள் அனைவரும் இந்த கிராம மக்கள் அனைவரும் பல்வேறு கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. வேலைவாய்ப்பு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. திருப்பி இந்த மாதிரி விபத்து நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். மீனவர்கள் தனியா நிவாரணம் கேட்கிறாங்க. ஏன்னா நிவாரணம் 6000 அறிவிச்சிருக்கீங்க. ஆனா மீனவர்களுக்கு இப்ப என்ன நிவாரணம்? இது தலைமைச் செயலர் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு. அமைச்சர்கள் தலைமைச் செயலர் கமிட்டி அவங்க ஆய்வு செஞ்சு கண்டிப்பா நிவாரண தொகை விரைவில் முதலமைச்சர் அறிவிப்பார். இல்ல, நான் மரியாதை கம்மியா யாருமே பேசல. நான் திருப்பி வேணா வேற வார்த்தையில சொல்லுவேன். மாண்புமிகு ஆளுநருடைய அப்பாவுடைய சொத்து கேட்கல. மாண்புமிகு மத்திய ஒன்றிய அமைச்சருடைய அவங்க அப்பாவுடைய சொத்தை யாரும் கேட்கல. தமிழ்நாட்டு மக்கள் கட்டக்கூடிய வரி பணத்தில் தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்காக தான் கேட்டிருக்கோம்.